எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஏத்துக்காக என்ன பண்றாங்க, ஒரு சர்வாதிகார முறையில இல்ல எங்களுக்கு இதான் உண்மையான தகவல், நீங்க தப்பா சொல்றீங்க அப்படின்னு என்ன சஸ்பெண்ட் பண்ண போறேன், முதல்ல கட்சியில நீக்க போறேன். நாங்க என்னங்க அநேகமா என்ன எதுக்கு நான் என்ன பண்ணா இதுக்கு போய் கட்சியில நீக்க போறீங்கன்னு நான் கேட்கிறேன். அப்புறம் கொஞ்சம் பரிதாபப்பட்டு 1 வருஷம் சஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கிறோம் நாங்க அப்படின்னு அந்த நிர்வாக குழுல பேசுறாங்க. அப்ப கட்சியினுடைய நிர்வாக குழு நடந்தாலும் மாநில குழு நடந்தாலும் மினிஸ்ட் புத்தகத்துல கையெழுத்து வாங்குற பழக்கமே எங்க அமைப்புல இதுவரையுமே கிடையாது. நான் கிட்டத்தட்ட மாநில குழு 25 வருஷம் இருக்கிறேன், பல பொறுப்புகள் இருந்துக்கிறேன். மாநில குழு நிர்வாக குழு எல்லாம் வந்து ஒரு வருகை பதிவேடு இருக்கா, அதை கையெழுத்து போட்டுருவாங்க. மினிஸ்ட் புத்தகத்துல கையெழுத்தே வாங்கினது கிடையாது. அந்த நிர்வாக குழுல ஸ்பெசிபிக்கா திடீர்னு என்ன கையெழுத்து போட சொன்ன, கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னேன். அதுல என்ன எழுதி இருந்தாலும் எனக்கு தெரியாது. நேற்று அதுல சொல்லக்குள்ள அவர் ஒத்துக்கிற கையெழுத்து போட லெட்டர் எழுதி அது சொல்லக்குள்ள உங்களுக்கு அது எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல. எல்லாம் கையெழுத்து போட்ட பிறகு என்ன அந்த மாதிரி நம்ம கட்சியில பழக்கமே கிடையாது, கையெழுத்து வாங்குற பழக்கம். ஏங்க நீங்க புதுசா இல்ல நீ கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு இத முடிச்சுட்டாங்க. அப்ப என் மேல ஒரு அபாண்டமா என் மேல ஒரு நடவடிக்கைன்றதுக்காக போறாங்க, பொய் தகவலை சொல்றாங்க. சொன்னதை ஏத்துக்கல. நான் குறிப்பா தேர்தலில் போட்டியிட கூடாது, என்னுடைய வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்கல. இதுக்காக கூட்டா இந்த வேலையை செய்யறது வந்து இது மிகப்பெரிய துரோகங்க. இது எனக்கு பண்ற துரோகம் கிடையாது, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கௌரவத்துக்கு பண்ற துரோகங்க. இந்த துரோகம் என்பது எனக்கு கிடையாது, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய இந்த துரோகம் இது. அப்ப இது முடிஞ்சு போச்சு 7ஆம் தேதி. உடனே மாநில குழு கூட்டம் நடக்குதுங்க. கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் 1 2 அதன் பிறகு 9/11 எனக்கு இணைக்கப்பட்ட அடிகள் சம்பந்தமா நான் செய்தியாளர்கள் சந்திச்சு இது மாதிரிலாம் நடந்துக்க நான் பேட்டி கொடுத்துட்டேன். 9/11 எனக்கு நடந்த அந்த அநீதியெல்லாம் நான் சொல்லி பேட்டி கொடுத்துட்டேன். அதன் பிறகு அவசரமா மாநில குழு நேற்று திருப்பி அன்னைக்கே 9ஆம் தேதி நான் இங்க பேட்டி கொடுக்கல, மாநில குழு அங்க கூட்டியிருக்கிறாங்க. அந்த மாநில குழு கூட்டத்துல இதே போல ஒரு கருத்தை நான் ஒத்துக்கிறாரு, கையெழுத்து போட்டு போயிட்டாரு இப்படின்னு தவறா திருப்பி அங்க போய் சொல்றாங்க. ஒரு 5 லட்ச ரூபா ஒரு செக்கும் அவர் பேர்ல, 10 லட்ச ரூபா ஒரு செக் அவர் வாங்கிட்டு உண்மை அவர் ஏத்துன்னு போயிட்டாரு அப்படின்னு அந்த கருத்தை மட்டும் சொன்னது இல்லாம, நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்காக வைத்திலிங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் வைத்திலிங்கத்தை போய் நான் பார்த்து அந்த கட்சி சார்பில் வேட்பாளர் நிற்கிறதுக்கு நான் போய் கேட்டதாகவும் பேசினதாகவும், திமுகவில் போய் நான் அணுகிறதாகவும், அதே போல ஜேசிஎம் மார்டின் இவங்களை அணுகுவதாகவும் தவறான மாநில குழுல இப்படி ஒரு செய்திய கட்சி தோழர்கள் மத்தியில சொன்னது மட்டும் இல்லாதவங்க அது மாதிரி தவறான செய்திய கட்சிக்கே சொல்லியிருக்காங்க, கட்சியினுடைய மாநில குழுக்கு இத தெரியப்படுத்திருக்கிறாங்க. அப்ப நேற்றைய தினம் இந்த செய்தியாளர் சந்திப்பு கூட்டம் நடந்தது. அதுல இதுதான் நான் சொன்ன இந்த விவரங்களா இது வாங்கிட்டாங்க, இதெல்லாம் சொல்லிட்டு தேர்தல் இது நடந்தது. அதன் பிறகு இதுல நான் என்ன சொல்றேன்னா, நேற்று நான் செய்தியாளர் சந்திப்பு கூட்டம் நடத்தக்குள்ளே முந்தா நாள் இதுல ஒட்டுமொத்த நிர்வாகிகள்லாம் விலகிட்டாங்க. அவங்க கிட்ட எந்த உண்மையும் தெரியாம ஒரு கூட்டு உட்கார வச்சு பேசி சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க. அது உண்மை இல்லை, எல்லாருமே இருக்கிறாங்க. அதோட கூடுதலா இன்னும் நிர்வாகிகள் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. கீழ்மட்டம் இருக்கிற துறை செயலாளர் மட்டத்தில் கூட இன்னைக்கு எல்லாமே வந்திருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு இந்த இப்படிப்பட்ட பொய் என்பது
இது வந்து சரியா இருக்க முடியாது. அப்ப 75 ஒரு குற்றச்சாட்டு என் மேல கடிதம் கொடுத்து 75 நாளுக்கு பிறகு ஒரு நாடகத்தை செட் பண்ணி வந்து சொல்றாங்க பாருங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில என் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்ததுன்னா என்னங்க அதை கேட்பாங்க, எப்ப நடவடிக்கை எடுப்பாங்க? இதெல்லாம் நான் சொன்ன அந்த தேதி ஆரம்பிச்சு 75 நாளுக்கு பிறகு இந்த மாநாட்டை ஒட்டி மாநில செயலாளர் மாத்தணும்னு மூத்த தோழர்லாம் கருத்தை தெரிவிச்சு அதற்கு என்ன மையப்படுத்தினாங்க, என்ன கண்டஸ்ட் பண்ண சொன்னாங்க. அப்பயும் நான் கட்சியினுடைய ஒற்றுமை கருதி நான் அதை தான் செய்யல. இதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பழி வாங்கணும், முழுக்க இவர் தேர்தலில் கூட போட்டியிடக்கூடாது என்ற இந்த சிந்தனைக்கு இன்றைக்கு வந்திருக்கிறாங்க. அதே போல இந்த இப்படி ஒரு அபாண்டமா கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது சம்பந்தமா நான் வந்து மான நஷ்டீடு வழக்கு நான் பதிவு பண்ணலான்னு இருக்கிறேன். இது சம்பந்தமா என்னுடைய பெயரை களங்கப்படுத்தியவர்கள் மீது மான நஷ்டீடு வழக்கு பதிவு பண்ணலான்னு நான் வந்து முடிவு செஞ்சிருக்கிறேன். அதே போல தவறா கட்சி தோழர்கிட்ட போயிட்டு அவரு மார்டின்ட்ட பேசின்னு இருக்கிறாரு, 4 கோடி ரூபாய் பணம் வாங்கிட்டாரு, கேன்வாஷ் பண்றாங்க. எங்க தோழர்கள்ல வந்து எல்லாம் வந்துட்டாங்கிறதுக்காக அவங்க கிட்ட போய் 4 கோடி ரூபாய் வாங்கிட்டாரு, உங்களுக்கு தெரியுமா? இப்படி எல்லாம் அபாண்டமா பரப்புறது வந்து இது வந்து அந்த அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கே வந்து ஒரு இழக்கை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அதனுடைய பெருமையும் அதுல இருக்கக்கூடிய தியாகத்தோட வேலை செய்யறவங்க இந்த மாதிரி கட்சியை கலங்கப்படுத்துற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இது ஏற்படுது. அப்ப இத பத்திரிகையாளர் வாயிலா நான் கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிற, கம்யூனிஸ்ட் கட்சி நேசிக்கக்கூடிய, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உளப்புறமா இருக்கக்கூடிய தோழர்கள் இந்த நாரா காளைநாதனுடைய செயல்பாடு இன்னைக்கு கட்சியினுடைய ஒற்றுமையும் கட்சியினுடைய கௌரவத்தையும் பாதிக்கிற வகையில இருக்குதுன்றத நான் சொல்றேன். இதன் மேல தோழர்கள் இது கொண்டு புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த நிலையில தான் நாங்க இப்பொழுது வெளியில வந்திருக்கிறோம். இதுதான் அதுல நடந்த விஷயம். இத திரும்பவும் நேற்று வந்த அவங்க பத்திரிகை செய்தி இதை இன்றைக்கு உடனே சொல்லி ஆகணும். ஏன்னா அது பார்த்துட்டு பல பேர் என்கிட்ட அது குறிப்பா பாருங்க, பேட்டி கொடுத்த பிறகு அதை வந்த பிறகு ஆர்வமா அதை எடுத்து எல்லா குரூப்லயும் அதை போட்டு சந்தோஷப்படுற நிலைக்கு இருக்குதுன்னு வச்சுங்களா. இன்னைக்கு அந்த கட்சி இது கட்சியை பொறுத்தவரையும் நல்ல கட்சி, கட்சியில இருக்கிறதுனா நல்ல தோழங்க, அதுல எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. கலைநாதனுடைய செயல்பாடு இதுல சரியில்லை, அதுக்கு துணையா மாநில செயலாளர் போறாருன்னு தாங்க எங்களுக்கு வருத்தமா இருக்குது. இதான் நான் சொல்ல வேண்டியது. இது மாதிரி நான் செக்கு வாங்கி 5 லட்ச ரூபாய் ஒரு செக்கும் 10 லட்ச ரூபாய் ஒரு செக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப செக்கு கொடுத்தாங்கன்னா அந்த செக்கு நம்ம வங்கியில போடுறோம், அது யாரு பேருக்கு போயிருக்குதுன்றது எப்போனா போய் எடுத்து ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கலாம். அப்படி எடுத்து பார்த்தாலே 5 லட்ச ரூபாய் செக்கு அதுதான் அவங்க சொன்னது. அது மாதிரி 10 2 செக்கு சொல்றது இருக்காது. அப்ப இப்படி ஒரு அபாண்டமான ஒரு பொய்ய சொல்லக்குள்ள அது நமக்கு நம்மளுடைய கௌரவத்தை குலைக்கிற மாதிரி இருக்குது. அது யார் சொன்னாங்களோ அவங்க மேல மான நஷ்டீடு வழக்கு போகணும் அப்படின்றதுதான் எங்களுடைய நிலைப்பாடா இருக்குது. ரெண்டாவது, ஒரு வீடு வாடகை இருக்கிறவங்க காலி பண்ண மாட்டாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவங்க அதை காலி பண்றதுக்கு உதவி பண்ணாங்க, அதையே அவர்கிட்ட விற்கணும்னு ஏன் முயற்சி பண்றீங்க? இத நான் பதில் சொல்றேன். ஏன்னா கட்சியை சேர்ந்தவங்க ஒருத்தர் அதுல இருக்கிறாரு, வீட்டு ஹவுஸ் ஓனரு காலி பண்ணுங்கன்றாங்க. காலி பண்றவங்களுக்கு இல்லாம அந்த வாடகை இருக்கிற டெனன்ட்டுக்கே விற்கணும்னு சொல்றது எந்த வகையில? நான் சொல்லிடுறேன். இது வந்து அவரே தான் விருப்பப்படுறாரு இடத்துக்காரு. ஒரு கட்டத்தில் ஏங்க இந்த ரேட் அவர் எடுத்துக்கிறாரு சொன்னோடனே, ஏங்க நீங்க அவர்கிட்ட நீங்க அவர் தான் முடிவு பண்றாரு, அவர் தான் பேசுறாரு. அது ஒரு 10 வாட்டி கிட்ட அது நடந்திருக்கு. அவரு விருப்பத்தோட தான், யாருமே அவரை திணிக்கல. அவர் சொல்ற மாதிரி அந்த மாதிரி சம்பவம் கிடையாது. அது மாதிரி இந்த கையெழுத்து போற விஷயமா அப்ப கேட்ட விஷயம் கூட இது மாதிரி அது மாதிரி ஒரு நடைமுறையிலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நடைமுறையிலே
அது மாதிரி கிடையாது. நாம யாரும் அது எழுதுறத படிச்சு பார்த்து கையெழுத்து போற சூழ்நிலையும் அது எப்பவுமே வராது. அப்ப இது தனக்கு தேவையான மாதிரி இன்னைக்கு சொல்லக்கூடிய நிலை இருக்கு பாருங்க. இதுதாங்க ஆபத்துன்னு நாங்க சொல்றோம். இதுதான் கட்சிக்கு ஆபத்துன்னு நாங்க சொல்றோம். வேற இதுல எந்த விதமான தவறும் நடக்கலன்றதை நான் பத்திரிகையாளர் மூலியமா மக்களுக்கும் எங்களுடைய கட்சி தோழர்களுக்கு நான் இதை தெரியப்படுத்திக்கிறேன். இது நேத்து 2 பேரும் சேர்ந்துதான் பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்படி பேட்டி கொடுக்கல, ஒருத்தர் வந்து கையெழுத்து போட்டதா கையெழுத்து போட்டு ஒத்துன்னு போயிட்டாருன்னு நாராயணன் சொல்றாரு. சலீம் வந்து இந்த மாதிரி செக் வாங்கினாங்க அப்படின்னு 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப யாரு சொன்னாங்களோ அவங்க பேர் தான் நாங்க வந்து மாநில சீட்டு போடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஆதாரங்களோட நிரூபிக்கப்பட்டதுனால நீங்க ஒத்துக்கல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கட்சியில இருந்து தீர்மானம் சொன்னது யாருக்கும் நாங்க தெரியல. இதை வந்து நாங்க மேலோட முடிச்சுட்டு அவர் சஸ்பெண்ட் பண்ணி 1 இயர் வரையும் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் அதை ப்ரொசீட் பண்ணலாம்னு இருந்தோம். அதுக்குள்ள அவர் வந்து கட்சி விட்டு விலகிட்டாரு அப்படின்னு இதை வந்து நாங்க கொண்டு போல அப்படின்னு இல்ல சார், அது முழுக்க பொய் சார். அதெல்லாம் முழுக்க போய் சார். அதான் நான் செட் பண்ணி இப்படி வராங்க சார். இந்த காரணத்துக்காக இப்படி ஜோடிச்சு செட் பண்ணி வராங்க. ஏன் நான் தான் பணம் என் தம்பிகிட்ட வாங்கி கொடுத்தேன். ரிட்டர்ன் பண்ண சொல்லி என் பேர்ல கொடுத்தாரு. என் பேருக்கு கொடுத்தாரு செக். அதே போல அவர் வீட்டுல கேமரா இருக்கும். அவர் வீட்டுல கேமரா இருக்கும். உள்ள ஹால்ல இருக்கு அந்த கேமரா. அதுல நான் கொடுத்த காசு நீ கொடுத்தாச்சுன்னு சொல்றேன். அவரே செக் போட்டு ஒரு நபர்கிட்ட கொடுத்தாச்சு. அது கூட உள்ள கேமரா அவர் வீட்டுக்கு அந்த கேமராலே தெரியும். இல்ல எனக்கு இதெல்லாம் எனக்கு இது தெரியாது. எனக்கு நம்ம தான் முடியல, அதனால காசு வாங்கி கொடுத்துருந்தான்னு சொன்னாரு. அவர்கிட்ட நான் இப்போ இன்ஃபார்ம் பண்ணோடனே நான் வீட்டுக்கு கூட போகல. அது பிறகு அவரே ஒரு நபர்கிட்ட செக்கப் போட்டு கொடுத்தாங்க சார். அது எனக்கு தெரியாது.